காவிரி நீரை பெற்றுத்தராத விடியா திமுக அரசை கண்டித்து தஞ்சையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திலகர் திடலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது காவிரியின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும், காவிரி நீரை பெற்றுத்தராத விடியா திமுக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ், OS மணியன், C விஜயபாஸ்கர் மற்றும் தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர், மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி, கிழக்கு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன், தெற்கு மாவட்ட செயலாளர் CV சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கண்டிக்கிறோம் 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 டெல்டா விவசாயிகளின் நலனை டெல்டா விவசாயிகளின் நலனை காற்றில் பறக்கவிட்ட காற்றில் பறக்கவிட்ட காற்றில் பறக்கவிட்ட காற்றில் பறக்கவிட்ட பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம் பொம்மை முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம் பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம். இருண்டு போச்சு இருண்டு போச்சு இருண்டு போச்சு இருண்டு போச்சு விடியா திமுக ஆட்சியில் விடியா திமுக ஆட்சியில் விவசாயிகளின் வாழ்வே இருண்டு போச்சு விவசாயிகளின் வாழ்வே இருண்டு போச்சு. முன்னதாக தஞ்சைக்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய காவிரி பங்கு நீரை கர்நாடகாவிடம் கேட்டு பெற திராணியில்லாத அரசாக விடியா திமுக அரசு உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திலகர் திடலில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அதிமுக அரசுதான் என பெருமிதம் தெரிவித்தார். நீத்தேன் இந்த மண்ணிலே அதை எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு நீத்தேன் எடுப்பதற்கு இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது எல்லா பகுதியிலும் போராட்டம் நடத்தினார்கள். புதுக்கோட்டையில் தொடர்ந்து போராட்டம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். நீ எவரும் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பனோ நீத்தேன் எடுக்க முடியாது. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதை சாதித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 50 ஆண்டுகால காவிரி பிரச்சனையில் சட்ட போராட்டம் நடத்தியது அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட அப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கம் நாம் கூட்டணியில் அங்கம் வச்சோம். அப்படி இருந்தும் நம்முடைய கோரிக்கை அவர்கள் காலதாமதம் செய்து கொண்டிருந்தார்கள். உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 37 பேர் நாடாளுமன்றத்திலே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எண்ணி குரல் கொடுத்து நாடாளுமன்றத்திலே 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. யாருக்காக? இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயியுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தது. அப்படி போராடிய காரணத்தினால்தான் மத்திய அரசுக்கு நாடாளுமன்றத்தின் மூலமாக அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு அமைக்கப்பட்டது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கிடைத்த வெற்றி, விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி, ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய காவிரி பங்கு நீரை கேட்டு பெற திராணியில்லாத அரசாக விடியா திமுக அரசு உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் கடுமையாக சாடியுள்ளார். கர்நாடக அரசு இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு வழங்க வேண்டிய உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஆண்டுதோறும் நமக்கு வழங்க வேண்டிய நீரை வழங்குவதில்லை. அதை கேட்டு பெற திராணியில்லாத அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம்.
கர்நாடக அரசு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு கடிதம் எழுதியது. விரிவான திட்ட அறிக்கை, மேகதாதிலே அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை நாங்கள் துவங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று மத்திய நீர்வள ஆணையத்துக்கு கடிதம் எழுதியது. மத்திய நீர்வள ஆணையம் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அங்கே விளக்கம் கேட்டது. உடனடியாக அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்றத்திலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தோம். திறனற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, காவிரி நதிநீர் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, அதை கூட காப்பாற்ற முடியாத வக்கில்லாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்து 35 லட்சம் பேருக்கு நாமம் போட்ட கட்சி விடியா திமுக என குற்றம் சாட்டினார். திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணார். அப்ப தாய்மார்கள் எல்லாம் பார்த்தார். அம்மா, நீங்க கழுத்துல நகை அணிஞ்சிருக்கிறீங்க, ஏன் இன்னும் தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்துக்கு போய் நகையை வச்சு பணம் வாங்கலையா? காதுல தோடு போட்டிருந்தாங்க, ஏமா நீ தோடு போட்டுக்கிறிய, உடனே ஓடு தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில அந்த நகை வையி பணத்தை வாங்கி செலவு பண்ணுனாங்க. அட பாவிகளா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. பல்வேறு விதிகளை, பல்வேறு தகுதிகளை வச்சு பல பேருக்கு, கிட்டத்தட்ட 35 லட்சம் பேருக்கு நாமம் போட்ட கட்சி தான் திமுக கட்சி. விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை விடியா திமுக அரசு நிறைவேற்றவில்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். வீரவசனம் பேசியுடனே நம்முடைய விவசாயிகள் மகிழ்ச்சி பெற்றார்கள். ஆகா, ஸ்டாலினே நேரடியாக மேட்டூருக்கு சென்று அந்த சற்றை திறந்து இன்றைக்கு டெல்டா மாவட்டத்திற்கு வந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் வருகிறது, அவளோடு இருந்து அந்த விவசாயிகள் சுமார் 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்தார்கள் டெல்டா மாவட்டத்திலே. இன்றைக்கு முழுவதும் தண்ணீர் வராத காரணத்தினாலே 3 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்திருக்கின்றது. அதனால் விவசாயிகள் பெரும் துன்பத்திற்கு ஆளாயிருக்கின்றார்கள். விடியா திமுகவின் 3 ஆண்டுகால ஆட்சியில் விவசாயிகளுக்கு வேதனைதான் மிச்சம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேட்டூரிலிருந்து இன்றைக்கு கடல்ல கலக்கின்ற வரை 3 இடத்துல அங்கங்கே கதவணை கட்டுவதற்காக திட்டமிட்டப்பட்டு நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன். அது கூட பொறுக்க முடியாத விடியா திமுக அரசு வந்தவுடன் அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. இவர்கள் எங்கே விவசாயிகளுக்காக நன்மை செய்தார்கள்? 3 ஆண்டு காலம் ஆட்சியிலே அமர்ந்தார்கள். 3 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது? இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்கு வேதனை தான் மிஞ்சியது, வேதனை தான் மிஞ்சியது. ஆகவே இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் விவசாய மக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் விவசாயிகளுக்காக உழைக்கின்ற கட்சி, விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி, விவசாயியுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சி. 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தல் வழக்கில் திமுகவைச் சேர்ந்த அயலகணி அமைப்பாளர் ஜாபர் சாதிக் இருந்தது தெரிய வந்துள்ளது என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜாபர் சாதிக் என்ற ஒருவர் திமுகவுடைய அயலக அணி அமைப்பாளர், அதுக்கு ஒரு அணி வச்சுக்கிட்டாங்க. அயலக அணின்னு வச்சு அந்த ஜாபர் சாதிக் 2000 கோடி போதைப் பொருளை கடத்தப்பட்டதாக போதைப் பொருள் தடுப்பு இருக்கின்ற அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அவரை கைது செய்வதற்காக இன்றைக்கு அவர் வீட்டை இன்றைக்கு சீல் வச்சிருக்கிறாங்க. ஆக திமுக கட்சியில் இருக்கின்றவர் தான் இந்த போதைப் பொருள் இருக்கிறார் என்று நான் ஏற்கனவே பல முறை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெரிவிச்சுட்டு வந்தேன், சட்டமன்றத்திலும் பேசிட்டு வந்தேன். அது உண்மை என்று இப்பொழுது வெட்ட வெளிச்சத்துக்கு ஆகிவிட்டது. திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் இன்றைய தினம் அவர் அலுவலகத்துக்கு இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போய் சோதனை செஞ்சிருக்கிறாங்க. மேல அலுவலகம் இருக்குது, கீழே கொரியர் சர்வீஸ் சகாரா எக்ஸ்பிரஸ் என்ற கொரியர் நிறுவனத்தை நடத்திட்டு வரார். அந்த கொரியர் நிறுவனத்தில் போய் சோதனை நடத்திட்டு போது ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அங்கே போய் அதெல்லாம் காட்சிப்படுத்த போயிருக்கிறாங்க. உடனடியாக
திமுக குண்டர்கள் அவனை தூக்கிட்டு போய் மிதின்னு மிதிச்சு அடிச்சு உதச்சி இன்றைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற அளவுக்கு வெளியில் தூக்கி போடும்போது எல்லா ஊடக நண்பர்களும் அங்கே போய் இன்று இன்றைக்கு காவல் நிலையத்தில் போய் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற பொழுது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய கூட்டணி நாடாளுமன்ற வெற்றி பெற்று வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்திலே உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள், உங்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பார்கள். அதை நாங்கள் தீர்த்து வைப்போம். ஏற்கனவே நாங்கள் தீர்த்து வைத்திருக்கின்றோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அப்படி காவிரி நதியில் பிரச்சனை வருகின்ற பொழுது எப்படி போராடி வெற்றி கண்டோமோ அதே போல அவ்வப்போது டெல்டா மாவட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க எங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஏதாவது தப்பி தவறி திமுக வந்துவிட்டால் ஆண்டவனால கூட அந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும்.